எல்லாருக்கும் வணக்கம். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்களுடைய சின்ன பையன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ அவங்க அம்மா வந்து ஏதோ படிக்கலன்னு திட்டினாங்க அப்படின்றதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து இந்த இடத்துல வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி காலகட்டத்தில் இருந்த மக்கள்லாம் வந்து தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கும், சுற்றி முற்றி கடன்காரை வந்து நிற்பான், ஆனால் எதுக்குமே வந்து கவலைப்பட மாட்டாங்க, தாண்டி போயிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க எப்போவும் செல்ஃபோனை பார்க்குறது, ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது, பசங்களோட வெளியே சுத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிற காரணத்தினால வந்து அவங்களுக்கு சின்ன விஷயத்தை கூட வந்து தாங்கிக்கிற ஒரு மனநிலை இல்லை. உங்களுடைய குழந்தைகளையும் வந்து சேஃபாக வளருங்க. அண்ட் தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டை பற்றி சொல்ல போனால் வந்து திமுக அதிமுக இவங்கெல்லாம் எப்படி பட்ஜெட் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி பட்ஜெட் தான் தாவேக்காவும் போட்டிருந்தாங்க. இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் வந்து போக போக வந்து சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அடுத்தவங்க யாராவது பட்ஜெட் பற்றி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதில் இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஓகே, இதில் முக்கியமான விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் இதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது போக வந்து அண்ணன் சீர் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸோ 8 கிராம் கோல்டு பட்டு புடவை அப்படிங்கிற ஒரு விஷயம். அது போக வந்து பேக்கெட்டு கோதுமை மாவு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். கூவாறு, ஸோ ஆறுன்னு சொல்லி கூவாத்தில் குளிக்க வச்சுட்டான் தாயை ஒரு பண்ணாடு அப்படின்ற மாதிரி வந்து விவேக் சார் வந்து சொல்லுவார். கூவாரில் குளிக்கிற மாதிரியும் அதில் போட்டிங் சவாரியெல்லாம் போகிற மாதிரியும் முதல்லலாம் நல்லா தண்ணியாக இருந்தது தான் இப்போ வந்து சாக்கடை தண்ணியாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நான் எதுக்காக இதை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை சொல்கிறேன் அப்படின்னா மக்களுக்கு நேரடியாக என்ன தெரியுதோ அதை தான் வந்து மக்கள் வந்து விரும்புவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டேரெக்டாக அவங்கக்கிட்ட வர்றதுனால இதை வந்து சொல்கிறேன். மற்றபடி நிறைய இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு துறைகளுக்கும், இப்போ நீங்கள் மீனவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இருக்குது, விவசாயிகளாக இருந்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தனியாக இருக்குது, நெசவாளர்களாக இருந்தீங்கன்னா நெசவாளர்களுக்கு தனியாக இருக்குது, பசங்க கல்வித்துறைகளுக்கு வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள். ஸோ சின்ன பசங்களை கவர்றதுக்கு தான் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் கேம்பஸ்லாம் நீட்டாக இருக்கணும், பாத்ரூம் வசதியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸில் வந்து பிடி பீரியட் இருக்கிறது அப்படிங்கிறது, குடிநீர் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து பசங்களை ஃப்ரீயாக அவங்களுடைய எஜுகேஷன் அடுத்த எஜுகேஷனே வந்து மாற்ற போகிறாங்க. இப்போ வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தைய வந்து 10-20 புக்கை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கு. நான் படித்த காலத்துலலாம் வந்து ஒரே ஒரு புக்கை தான் வந்து கொண்டு போவேன். இப்படி இருந்த சிச்சுவேஷன். ஸோ அதை வந்து மாற்றிருக்காங்க. அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து மாற்ற முடியும். இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு இனிஷியேஷனாக என்ன பண்ணணுமோ அதை இந்த பட்ஜெட்டில் வந்து பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளாட்ட ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வந்து ஸ்கூலில் வந்து சைக்கிள்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்கூலில் சைக்கிள் கொடுத்தோன்னா அன்னைக்கு சைக்கிள் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிற பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் கொண்டு போனோன்னா ஆக்கர் கடையில் கொண்டு போடுறாங்க. ஆக்கர் கடைக்காரன் மறுபடியும் அதே கம்பெனிக்கு அனுப்புகிறான். மறுபடியும் அது நேராக ஸ்கூல்ஸுக்கு வந்து சேருது. இந்த சைக்கிள் தான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்கூலில் சைக்கிள் கொடுத்தாங்க, அடுத்த நாள் ஒரு குழந்தையாவது அந்த சைக்கிளில் வரட்டும் பார்ப்போம். ஸோ நகரங்களில், கிராமங்களில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நகரங்கள்லாம் யாருமே வந்து யூஸ் பண்ண மாதிரி வந்து நான் பார்க்கல. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது, அன்றைக்கி கொடுக்குறாங்க, அடுத்த நாளில் இருந்து யாருமே அந்த சைக்கிளில் வந்த மாதிரி தெரில. இதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய காசு எப்படி செலவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ விஜயனை வந்து கொடுக்க போகிற சைக்கிளில் ஹெல்மெட்டு அண்ட் பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்தாரு அப்படின்னா அடுத்தது பசங்க அந்த சைக்கிளை ஓட்டுறதுக்கு வந்து விரும்புவாங்க. பசங்க சைக்கிளை ஓட்டுறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னா வந்து சுற்றி முற்றி இருக்கிற மக்களும் சைக்கிள் ஓட்டுவாங்க. இது இந்த சமூகத்துக்கு நல்லது. விஜயனனுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த சைக்கிள் வந்து கொடுக்குறீங்க, சைக்கிளை கொடுக்க போகிறதுக்கு இப்போ கன்னியாகுமரியில் நான் இருக்கேன், ஒரு ரோடும் ஒழுங்காக கிடையாது. இந்த பசங்க காலையில் ஸ்கூலுக்கு வரணும், அதுக்கு தனியாக ஒரு வே பக்கவாட்டு நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க. சின்ன பைக்கில் வச்சுருக்கிறவங்க ஸோ அவங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இந்த ரோட்வைஸ் எல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். அது போக ஏஐ நகரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை வந்து உருவாக்குறதுக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா அதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து சுற்றி முற்றி வந்து என்னென்ன இந்த தமிழ்நாட்டை வந்து உயர்த்துறதுக்கு பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ கடன் வாங்க போகிறாரு அப்படின்னா 1,22,000 கோடி ரூபா வந்து கடன் வாங்க போகிறாரு. எப்படிடா திமுகவும் வந்து கடன் வாங்கினாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பெருசாக பேசுனீங்க, இதை மட்டும் எப்படி மறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து திமுக வாங்கின கடன் அவங்க என்ன பண்ணாங்க அந்த கடன் வாங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. பட் தாவேக்கா எவ்வளோ கடன் வாங்குறாங்களோ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டால் எல்லாத்துக்கும் விலாவரியாக வந்து அவங்க சொல்லுவாங்க. திமுக அதிமுக பட்ஜெட் மாதிரி தான் தாவேக்காவும் இருந்தது. அப்படின்ற போது வந்து இதை வந்து இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அதை நான் லாஸ்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க பட்ஜெட்டில் இப்போ ஒரு ரோடு போடுறதுக்கு வந்து ஏதோ காசு ஒதுக்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு 1000 கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா வந்து அது கடைசியில் அந்த ரோடை தரமாக போடுற அளவுக்கு வந்து அந்த காசை யூஸ் பண்ணுறாங்களா, யாரும் அடிக்காமல் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. 1000 கோடி ஒதுக்குறாங்கன்னா கடைசி 100 கோடிக்கு தான் போடுவாங்க, 900 கோடி அடிச்சிருவாங்க. பட் தாவேக்காவுடைய கவர்மெண்ட்டில் ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னும் வந்து நமக்கு தெரியும். ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளோ காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒதுக்கியிருக்காங்க. அந்த காசை கரெக்டாக வந்து இவங்க அந்த செயல்பாடுகளுக்காக ஒதுக்குனாங்க அப்படின்னா
தமிழ்நாடு இந்த 5 வருஷத்தில் வேறு லெவலில் ஆயிரும். ஏன்னா அதை தூக்கி விடுறதுக்கு தான் இவ்வளோ காசு ஒதுக்கியிருக்காங்க. அந்த காசு கரெக்டாக தூக்கி விடுறதுக்கு செலவழிஞ்சிட்டுனாலே போதும், எல்லாமே வந்து தெளிவாயிரும். ஸோ இதுதான் வந்து யதார்த்தம். அண்ட் பட்ஜெட்டில் இருக்கிற இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. ஸோ சின்ன பசங்களுக்கு ஸ்கூலில் முதற்கொண்டு இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் என்ன பாதிப்பு ஏற்படும், ஃப்யூச்சர் எப்படி ஆக போகுது அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்ததாட்டு 10 ஒலிம்பிக் மையங்கள். நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, மொத்த வேர்ல்டுலேயும் வந்து சின்ன சின்ன மக்கள் தொகையை வச்சுருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து 10 கோல்டு, 15 கோல்டு, 50 கோல்டு, 100 கோல்டுன்னு அடிக்கிறானுங்க. 150 கோடி மக்கள்லாம் வச்சுட்டு 2 கோல்டு 3 கோல்டுக்கு வந்து நம்ம வந்து முக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன். ஏன்னா மக்களுடைய அந்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போய் அவங்களுடைய திறமையை வந்து பார்க்குறதுக்கு யாருமே இந்த இடத்துல இல்லை. அதுக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் 10 ஒலிம்பிக் மையங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. உங்களுடைய குழந்தைங்க வந்து இந்த விளையாட்டில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுலேயும் போய் வந்து நாட்டுக்கு வந்து பெருமை சேருங்க அப்படின்ற மாதிரி வந்து இதுவும் வந்து சூப்பர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 200 யூனிட் கரண்ட், அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கொடுத்துருக்கிறாரு. புற்றுநோய் மையங்கள். போன வருஷம் தான் எங்கள் அப்பா வந்து கேன்சரில் வந்து இறந்து போனார். ஸோ இந்த புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ சுற்றி முற்றி ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாச்சு. இனி ஃப்யூச்சரில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னா 4ல் ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரஷ்யா வேக்சின் கண்டுபிடிச்சிட்டேன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வழியை வந்து கொடுத்தாங்கன்னா அதுவே நல்லது. புற்றுநோய் மையங்கள் உருவாக்குறாரு. அது போக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். இதுக்கு மேலே வந்து கரண்ட் வண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுக்கு மேலே வந்து வரப்போகுது. பெட்ரோல், டீசல் இது எல்லாமே விலை E20 இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால வந்து ஈவி அப்படிங்கிறதா அடுத்தது ஃபியூச்சர் வந்து ஆழப்போகுது. கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஈவி ஸ்டேஷன்ஸ் 20,000 ஸ்டேஷன்ஸ் வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக இருக்குது. அதை 150 நாளாக வந்து ஆக்க போகிறார் அப்படின்ற அந்த ஒரு தகவல் வந்தது. நேற்றுலேருந்து ஒரு இஷ்யூவும் ஓடிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வித்துறையில் வந்து நாங்கள் 46,000 கோடி வந்து நாங்கள் ஒதுக்கணும், இவங்க வந்து 44,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கொத்தூஸ் மக்கள்லாம் வந்து கதறிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 46 ஒதுக்கிட்டு அவங்க செலவு பண்ணது 42. அப்போது 42 தான் செலவாகும் அப்படின்ற போது 46 எதுக்கு? அதனால தான் இவங்க 44 அந்த இடத்துல வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது உங்களுக்கு புரிஞ்சால் சரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மீனவர்களுக்கான வந்து தடை காலத்தில் 6,000 ரூபா கொடுப்பாங்க. அந்த 6,000 7,000 ஆக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஆனால் நார்மல் டைமில் 8,000 உண்டு. அதை 8,000 7,000 இவங்க ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தடை காலத்தில் இருக்கிற அந்த காசு அதை தான் 6,000 7,000 தூக்கி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொத்தூஸ் மக்கள்லாம் கதற தான் செய்வாங்க. அடுத்ததாட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி இனிஷியேட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வேளாண் பட்ஜெட் வந்து ஆரம்பிப்பாங்க. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு ஏகப்பட்ட அம்சங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வந்து சிப்காட் வந்து அமைக்கப்படும். ஸோ வேலை வாய்ப்புகளுக்காக வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரியும், அண்டு முக்கியமான இடங்களில் வந்து திறன் மேம்பாடு. ஸோ ஏதாவது பசங்க இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு நான் பேசுனது புரிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓவராலாக நான் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் நிறையவே இருக்குது சொல்லிட்டேன். புரிஞ்சுதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக தட்டி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.